லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது சனி கேது இணைவை பொறுத்த மாட்டேங்க. பொதுவாகவே வந்துங்க கண்ணியில் சனியும் கேது இணைவது எப்படி வரும் அப்படிங்கிறது சொல்கிறேன். பொதுவாக வந்து கன்னி வந்து சனிக்கு அதி நட்புள்ள வீடுங்க. அங்கே கேதுவுக்கும் நல்ல அமைப்பு இருக்குதுங்க. இந்த நிலைமையில் சனியும் கேதுவும் கண்ணியில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னம்னு நம்ம பார்த்துக்கணுங்க. அது ஒன்று இருக்குதுங்க. எப்போவுமே சனியும் கேதுவும் இருந்திருக்காங்க, நினச்சிருக்காங்க, நல்லா இருக்குமா அப்படிங்கிறத விட நம்ம லக்னத்தையும் பார்க்கணும். ஏன்னா அந்த லக்னத்துக்கு சனி எப்படி வர்றாரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சனி கேது இணைவன் மட்டும் பேசினா மட்டும் கணக்கு வந்துடாது. இந்த சனி லக்னத்துக்கு எப்படிப்பட்டவர் அது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். கும்ப லக்னம் ஆகி அவர் லக்னாதிபதியாக வர்றாருன்னு சொல்லியிருந்தேன். லக்னாதிபதியாக வந்து அவர் தான் வீட்டிலே, அதாவது லக்னத்தில் இல்லாமல் 12ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அது நல்ல அமைப்பு அப்படிங்கிறது. மகரத்தில் சனியும் கேதுவும் சேர்றது, சனி ஆட்சி பெற்று கேது இணைவது நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சனியும் கேதுவும் கண்ணியில் இருக்கிறாங்க. இந்த சனியும் கேதுவும் கண்ணியில் இருந்தாங்கன்னா ரொம்ப அதிநட்பு. சனிக்கு அதிநட்பான வீடு வந்து கன்னி தாங்க. கண்ணியில் அவருக்கு நல்ல புரிதல் உள்ள வீடு. சனிக்கு நல்ல புரிதல் உள்ள வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா கன்னி தான். கண்ணியில் தான் அவர் நல்ல அமைப்பு, நல்ல நல்ல பலன்களே வழங்குவார். அப்படி வரும்பொழுது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நான் இப்போ வந்து பொதுவாக வந்து கும்ப லக்னத்துக்கே சொல்லிடுறேன். கும்ப லக்னத்திற்கு 8ஆம் வீடாக வந்திருக்காங்க. 8ஆம் வீடாக வந்து அந்த வீட்டில் சனியும் கேதுவும் இருக்கிறாங்க. ஏன் நான் கும்ப லக்னமாக போட்டு கண்ணியை சொல்கிறேன் அப்படின்னா, 8ஆம் வீடாக இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சனிக்கு புதன் உச்சமடையும் வீடான கண்ணியில் சனி இருக்கிறது நல்ல அமைப்பு. மிதுனத்தை விட கண்ணியில் இருப்பது நல்ல அமைப்பு. கேதுவுக்கும் மிகவும் பிடித்த வீடு, அதாவது கேது அங்கே இருக்கிறது நல்ல அமைப்பு கண்ணியில். அப்போ 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்காங்க. இது 8ஆம் இடமா வரும். இப்படி தான் வரும், 8ஆம் இடமா வரும். அப்படிங்கிறப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் வருங்க. இந்த சனியும் கேதுவும் இருக்கும் வீட்டதிபதியான புதன். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீடியோவில். புதனை பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம். யாரும் வீட்டு அதிபதியாக வந்துடுறாரு இல்லைங்க. அப்போ அவரை பற்றி நம்ம பேசணும். ஏன் பேசணும் அப்படிங்கிற காரணம் வந்து புதன் வந்து அலிகிரகமாக வந்து விடுவார். சுபகிரகங்களோடு சுபராக மாறி விடுவார். தனித்திருக்கும் போது சுபராக இருப்பார். பாவ கிரகங்கள் பார்த்தாலோ இணைந்தாலோ பாவராகி விடுவார். பார்ப்பதை விட இணைவதில் அவர் பாவ கிரகமாக மாறுகிறார். எப்படி செவ்வாய் கூட புதன் சேர்ந்தால் அவர் பாவ கிரகம், சனி கூட புதன் சேர்ந்தாலும் கிட்டத்தட்ட அவர் பாவ கிரகங்கள் தான் வருவார். அப்படி வரும்பொழுது தேய்பிரை சந்திரனோட புதன் சேர்ந்தா ஒரு பாவ கிரகத்தில் வந்துடுவார். அப்படி வரும்பொழுது இந்த சனி கேது இருக்கும் வீட்டதிபதியான புதன் நல்ல இடத்துல இருந்து அந்த புதனை யாரும் பார்க்கலன்னா சூப்பராக இருக்கும் வந்து அந்த சனி கேதுடைய அமைப்பு. இதுதாங்க மீன லக்னமாக வந்து மீன லக்னத்துக்கு 7 கன்னியில் சனியும் கேதுவும் இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த புதன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது இதில் ஒரு சிக்கல் வந்துடுங்க. ஏன்னா இந்த லக்னத்திற்கு 4-7 கேந்திராதிபதியாக புதன் வந்துடுவார். 4-7 கேந்திராதிபதியாக வந்து அவர் தனித்திருந்து சுபத்துவம் அடைச்சிட்டாருன்னா 7ஆம் இடத்துல சனியும் கேதுவும் வேற வந்துடுறாங்களா. அப்போ அவங்களுக்கு திருமண யோக அமைப்புகளை இல்லாமல் பண்ணிடுவார். சுத்தமாகவே இல்லாமல் பண்ணிடுவார். எப்படின்னா இந்த புதனும் சுபத்துவமாகி 7ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் அமையும் பொழுது அந்த திருமண தடைகளை உருவாக்கும். அதே சமயம் சனி திசை நல்லா இருக்கும், சனி கேது இணைவு நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ நான் கும்ப லக்னத்தை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, கும்ப லக்னத்துக்கு 8இல் இருப்பது தப்பு இல்லை. கும்ப லக்னத்திற்கு அவர் 5ஆம் வீட்டதிபதியாக வந்து விடுவார். இது இப்படிதான் வரும் சயின்ஸ். 5ஆம் வீட்டதிபதியாக வந்து விடுவார். 5ஆம் வீட்டதிபதியாக வந்து 8ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்து அந்த புதன் வேற இடத்துல எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமாக இருந்துட்டாரு அப்படின்னா நல்ல யோக அமைப்புகளை கொடுத்துருவாங்க. அதே புதன் வேற எங்கேயாச்சும் பாவகிரகம் சனி கேதுனுடைய இணைவு அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்காது. அந்த சனியும் கேதுவையும் கும்ப லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மட்டும் பார்த்துட்டாருன்னா அந்த அமைப்புகளே சரியாக வேலை செய்யாது. இதுதாங்க இதில் விஷயம். அதே மாதிரி இப்போ நான் மீன லக்னத்தை சொல்கிறேன். மீன லக்னத்துக்கு 7 சனியும் கேதுவும் அப்படின்னா இங்கே தான் நம்ம புதன் சுத்தமே அடையக்கூடாதுங்கிறமே. இப்போ எப்படி வருது பாருங்க சயின்ஸு. அடையவே கூடாதுங்கிறமே. அப்படியே அடைஞ்சா சனி கேது சனி திசை நல்லா இருக்கும். இருந்தாலும் திருமண பிரச்சனை அதில் கொண்டு வந்து இதே கும்ப லக்னமாக இருந்தால் 8இல் சனியும் கேதுவும் இணைந்திருந்து புதன் தனித்திருப்பது நல்ல யோகத்தை கொடுக்கும்.
8ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்து அது திசைகள் வரும்பொழுது நல்ல யோகம், விபரீத ராஜயோகம் அந்த மாதிரி அமைப்புகளை அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் புதன் தனிச்சு இருக்கிறதும் நல்லது, தனிச்சு இருக்காமல் இல்லாதும் போகிறது. இது லக்னத்தை பொறுத்து மாறும், அவ்வளவுதான். அப்போது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த முடிவை நம்ம எடுக்க முடியும். இப்போ சனியும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க, இவங்களை புதனும் நல்ல இடத்துல இருக்கிறாருங்க. ஆனால் இந்த செவ்வாயும் சந்திரனும் கும்ப லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர்கள் என்று ரெண்டு பேரை சொல்லுவோம். செவ்வாய் ஒன்று, சந்திரன் ஒன்று. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையை பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த யோகம் இப்போ பெருசாக வேலை செய்யாது. செவ்வாய் மறைஞ்சிடணும், அதாவது சனிக்கேதுவுக்கு மறைஞ்சிடணும், அவ்வளோதான். அவர் வேற எங்கே வேணாலும் இருக்கலாம், சனிக்கேதுவுக்கு மறைஞ்சிடணும். சந்திரனும் சனிக்கேதுவுக்கு ஏதோ ஒரு வகையில் மறைஞ்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது நல்ல பலனை கொடுக்கும். கண்ணியில் சனிக்கேது செல்வது நல்ல யோக அமைப்பு. கும்ப லக்னம்ங்கிறது இந்த லக்னத்துக்கு நல்ல இருக்கும். அதுக்காகத்தான் நான் இது 2ஐயும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கேன். இதையவே நான் மாற்றி சொன்னேன், மீன லக்னமாக இருந்தால் எப்படி வரும். இப்போ அது எப்படி அப்படிங்கிறதையும் இவனும் பார்க்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, கும்ப லக்னம் 1 2 3 4 5 6 7 8. 8ல் சனியும் கேதுவுங்க. இந்த சனியும் கேதுவும் சேர்ந்துருது. இந்த சனி கேது இருக்கும் வீட்டதிபதியான புதன் இங்க இருந்துட்டார், இங்க இருந்துட்டார். அம்சமான அமைப்புங்க. நான் புதனை மட்டும்தான் போட்டிருக்கேன், நீங்க அதையும் பார்த்துக்கணும். நான் புதனை மட்டும்தான் போட்டிருக்கேன், வேற யாரையும் போடல. அதுக்கடுத்து இன்னொரு ஆளா போடலாம்னா சுக்கிரனை போடலாம், தப்பு கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா இந்த லக்னத்திற்கு 4 9 கூடியவர். இந்த சுக்கிரனோட புதன் சேர்றது ரொம்ப நல்லது. இந்த புதனோட சுக்கிரன் மட்டும் தாங்க சேரணும், வேற யாரும் சேரக்கூடாதுங்க. ஆனா இதுலேயே மைனஸும் ஒன்று இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி இந்த லக்னத்திற்கு சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க, அம்சமான அமைப்புங்க. அப்ப அடிக்கடி நான் சொல்லுவேன், எந்த வகையிலையும் சுக்கிரன் புதன் சனி நண்பர்களாக இருந்தாலும் இது நான் மெயினா நோட் பண்ணிக்கணும். சுக்கிரன் புதன் சனி, அதாவது 1 5 9 கூடையவர்கள். 1 சனி 5 புதன் 9 கூடையவர் சுக்கிரன். இந்த 3 பேரும் அதிநட்பு மூலத்திரிகோணாதிபதிகளாகவே இருந்தாலும் இந்த சனியினுடைய பார்வை சுக்கிரன் புதனுக்கு வருவது அவ்வளவு சிறப்பு அல்லங்க. நீங்க எந்த ஜாதகத்தினாலும் எடுத்து பாருங்க, அதுல பாதிப்புகளை கொடுக்கும். சுக்கிரனும் புதனையும் சனி பார்க்கறது அந்த அளவுக்கு பெரிய யோகங்களை கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒரு வகையில் அது மைனஸ்ல தான் வருது. அதே சமயம் இந்த சுக்கிரனும் புதனும் சேரலாம், அதுல தப்பு கிடையாது. இந்த லக்னத்திற்கு, மற்ற லக்னத்துக்கு என்னங்கிறது அப்புறம் சொல்றேன். இந்த லக்னத்திற்கு சுக்கிரனும் புதனும் தனிச்சிருக்கிறது அப்படி ஒரு யோகம், சூப்பரா இருக்கும். இந்த சுக்கிரனை புதனையும் யாரும் பார்த்துடணும், அது ரொம்ப முக்கியம். சனியும் பார்க்கல, சனி 3ஆம் பார்வை வைப்பார், 4ஆம் பார்வை பார்க்க மாட்டார். பரவாயில்ல, இப்படி இருக்க எல்லாம் கரெக்டுங்க. செவ்வாய் இங்க வந்துட்டாங்க, அவ்வளவுதாங்க. இப்ப வந்துருச்சுங்களா சயின்ஸு, உங்களுக்கு இது நல்லா புரியும் பாருங்க. 4ஆம் பார்வையாக சனியை பார்த்துருவாரு, 7ஆம் பார்வையாக சுக்கிரன் புதனை பார்த்துருவாரு, மொத்தமா கெடுத்துருவாரு. இதுதான் இதுல ஒரு பிரச்சனைங்க. அதாவது 4ஆம் பார்வையாக சனி கேதுவையும் பார்த்து 7ஆம் பார்வையாக சுக்கிரனையும் புதனையும் பார்த்துருவார். அப்படிங்கிறப்ப இந்த சனி கேதுடைய அமைப்பு பெரிய அமைப்புலாம் இருக்காது. அப்போ ஒரு மிடில் கிளாஸாக சாதாரண குடும்பத்திலேயே பிறக்கிற மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்கும், பெரிய யோக அமைப்புகளை கொடுக்காது. இதுதான் இதுல ஒரு விஷயம். சரிங்க, இந்த செவ்வாய் பார்க்கலைங்க, சுக்கிரனும் புதனும் மட்டும்தாங்க சூப்பருங்க, அம்சமான அமைப்புங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், 2 11 கூட குரு கெடாம இருந்தா இன்னும் நல்லது, அதையும் பார்க்கணும். 2 11 கூடையவர் இந்த லக்னத்திற்கு தன லாபாதிபதியான குரு நல்ல இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க, சூப்பரா இருக்குங்க. அது இப்படி இல்லைங்க, இப்ப நான் சொன்ன மாதிரியே வருதுங்க. லக்னங்க, லக்னத்துக்கு 7ல சனியும் கேதுவுங்க. 7ல சனி திக்பலங்க, ஓகேங்க, எல்லாம் சரிதாங்க. லக்னத்துக்கு 7ல சனி திக்பலம் தாங்க, கேது சேர்ந்துருக்காருங்க, நல்ல அமைப்பு தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரலைங்க. ஆனா நம்ம என்ன பேசியிருக்கோம், இந்த வீட்டதிபதியா புதனா வருது, அலிகிரகமாக வருது. அது முதல்ல நம்ம பார்க்கணும், அலிகிரகமா வருது. அலிகிரகம்னா இந்த பக்கமும் சேரும் அந்த பக்கமும் சேரும். அதாவது பாவக்கிரகத்தோட சேர்ந்தா பாவக்கிரகமாகவும் சுபக்கிரகத்தோட சேர்ந்தா சுபக்கிரகமாகவும் தனித்திருந்தா சுபக்கிரகமாகவும் இப்படி வரும்போது புதன் இங்க சுபத்துவமா இருந்துட்டாருனாலே அவ்வளவுதாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த 4 7 குறைவராகி அதிக சுபத்துவத்தை பெறும் பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கும் சனியும் கேதுவும் சன்னியாச யோகத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த இருந்ததே தப்புங்கிறோம், 10க்கு சனியும் கேதும் போய் அங்கே உட்கார்ந்தா ஒரு ஆட்டோமேட்டிக்கா மைனஸா மாறுதுங்களா, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லா யோகங்களும் அமையும். திருமணத்துல பல பிரச்சனைகள் வரும்,
பத்தாவதுக்கு பாருங்க 2 பேரும் சேர்ந்து 7ஆம் வீட்டை பார்ப்பாங்க, 4ஆம் வீட்டை பார்ப்பாங்க, 4ஆம் வீட்டை பார்ப்பாங்க. அதே சமயம் இந்த புதன் எந்த வகையிலையும் இந்த லக்னத்திற்கு தனித்து இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்துட்டாங்கன்னா 2 மைனஸ் இருந்தது. ஒரு மைனஸ் வந்து புதன் வந்து வலுத்தது, இன்னொரு மைனஸ் வந்து சனிங்கிறது 7ல் இருந்தது. அப்போ திருமணத்துல தடைகளையும் சன்னியாசம் அந்த மாதிரி கொடுத்துருவாரு. அதனால சனிக்கேது இணைவு அப்படிங்கிறது மற்ற கிரகங்களுக்கு எப்படி பார்க்குறோமோ அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தாதான் நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்போ சந்திரன் இங்கே இருந்துட்டாரு, சனிக்கேதுவை பார்த்துட்டாரு. இதுவும் நல்ல அமைப்பு கிடையாது. ஏன், அதாவது நான் சொல்றது இந்த லக்னத்திற்கு இல்ல, கும்ப லக்னத்திற்கு. கும்ப லக்னத்திற்கு சனி 2ல சந்திரனும் ராகும் சேர்ந்து சந்திரன் 7ஆம் பாரியாக 8ஆம் வீட்டில் இருக்கிற சனிங்கிறது பார்த்தார். இதுவும் கெடுபலன்கள் தான். ஏன்னா லக்னத்திற்கு 6 கூடையவர் அவர் பார்க்கக்கூடாது. இதுதான் இதுல பிரச்சனை. சரிங்க, அப்படி இல்லைங்க, இங்க சந்திரன் இல்லைங்க, இது வந்து மீன லக்னங்க. மீன லக்னத்திற்கு சனி இங்கேது வந்து சுக்கரன் முதல் தான் இது கெட்டு போயிடும், கல்யாணம் வந்து கெட்டு போயிடும்னு சொன்ன மாதிரி இந்த சுக்கரனும் எங்கேயாச்சும் இருந்துட்டாரு, கூட சேர்ந்து இருந்துட்டாரு, லக்னத்துல சுக்கரன் ராகு உச்சம் பெற்று சனியை பார்த்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த லக்னத்திற்கு ஆகாதவர் சுக்கரன், இவர் பார்க்கக்கூடாது சனி. என்னங்க சுக்கரன் சனியும் நட்பு கிரகங்கள் தானங்க, பார்த்தா என்னங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. பார்த்தா 3 8 கூடையவராய் சனியை பார்க்கும்பொழுது இந்த லக்னத்திற்கு ஆகாதவருடைய பார்வை சனிக்கு கிடைக்கும் பொழுது அதுவும் நற்பலன்களை வழங்காது. இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா மொத்தத்துல பார்க்கும்போது நான் ஏற்கனவே மகர வீட்டை சொன்ன மாதிரி கன்னி வீடு நல்ல வீடு. அதே சமயம் நான் சொன்ன லக்னத்திற்கு ஆகாதவர்கள் பார்க்கக்கூடாது, இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அடைந்த மாதிரி லக்னங்களாக அமைந்து விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த சனிக்கேது எந்த அளவுக்கு நல்லதா பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சனிக்கேது பொறுத்தவரை இது ஒரு கால் சுபர் மாதிரி தான் கேது. சனியை பொறுத்த மட்டும் சனிக்கேது இறையும் பொழுது இருக்க வீட்டை பொறுத்த மட்டும் சனி வருவார். அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ கேது வந்து எப்படி நம்ம பார்த்தோம் வீட்டை, அதே மாதிரி சனிக்கும் பார்க்கணும். அதனாலதான் நான் 2 வீடுமே அப்படி போட்டேன். மகர வீட்டை போட்டுட்டு அடுத்து நான் கன்னி வீட்டை போட்டிருக்கேன். ஏன்னா சனிக்கும் நல்லா இருக்கணுங்க, கேதுவுக்கும் நல்லா இருக்கணுங்க. அப்படி இருந்தா தானுங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டோம். இருக்கும் வீட்டை இருக்கிறதையும் பார்க்கணும். அப்பாதான் அது எந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த பாதத்துல இருக்காங்க, அந்த பாதத்துல இருக்காங்க, அதெல்லாம் கூட பெரிய கணக்குகள் வருவது இல்லை. நான் ஏன் நவாம்சம் ரொம்ப போறது இல்லைன்னா இதான் காரணம். அந்த கால்கள் வந்து நட்சத்திர கால்கள் இந்த காலில் நிற்கிறாருங்க அப்படி வருது அப்படிங்கிறது அந்த பலம்லாம் ரொம்ப வந்து வரல. பொதுவா வந்து அந்த வீட்டை கணக்கு பண்ணி இந்த 30 டிகிரிக்குள்ள இருக்கிறதாங்க முக்கால்வாசி பலன்களே கொடுக்குது. அவங்க வந்து இவர் வந்து அஸ்த நட்சத்திரம் நிற்கிறாருங்க, உத்தர நட்சத்திரம் நிற்கிறாருங்க, சித்திர நட்சத்திரம், இதெல்லாம் அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்கலைங்க. பொதுவா அந்த வீடு 30 டிகிரிக்குள்ள இருக்கிறது தான் கணக்கு வருது. அதே சமயம் அந்த வீட்டு அதிபதி இதுதான் வந்து கால்குலேஷனே வருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்னிக்கும் மகரத்துக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்த லக்னத்துக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது நான் இடையில சொல்றேன். ஆனா முதல்ல இந்த இது புரிஞ்சுக்கணும். நம்ம சனி கேதுக்கும் வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும், இவங்க சனிக்கும் நட்பா இருக்கணும், கேதுவுக்கும் ஒரு புரிதல் உள்ள வீடா இருக்கணும். கேது இருக்கும் வீடு நல்ல வீடா, அதாவது நம்ம சொல்ற மாதிரி மகரமோ கன்னி மாதிரி இருக்கிறது நல்ல அமைப்பு. கடகமும் நல்ல வீடு தான், தப்பு கிடையாது, அங்கேயும் இருக்கலாம். அப்படி இருந்தா சனிக்கு அந்த அளவுக்கு நட்பு கிடையாது, அப்படி வந்துடும். இப்ப இது நான் போட்டேன் பார்த்தீங்களா ஏற்கனவே வீடு, அதே மாதிரி இது நல்ல வீடு. சனிக்கு அதி நட்பு, கேதுவுக்கும் நல்ல புரிதல் உள்ள வீடாக இது வரும் இந்த உச்சம். அப்படிங்கிறப்ப இப்படி அவங்க எதுவும் இந்த வீடுகளை போட்டிருக்கேன். அடுத்த வீடுகளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் இடையில சொல்றேன்.